Hi guys, today என்ன பார்க்க போறோம் சொல்லி கேட்டிங்கன்னா எலிப்ஸ் கமாண்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸ்ல லைன், பாலிலைன், சர்க்கிள், ஆர்க், ரெக்டாங்குலர், பாலிகான் எப்படி ட்ரா பண்ண சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. மேலே ஐக்கானில் லிங்க் கொடுத்துருக்கு ஓகேங்களா. எலிப்ஸ் கமாண்டோட ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்டிங்கன்னா EL ஓகேங்களா. ஸோ எலிப்ஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா சென்டர், ஆக்சிஸ் எண்ட், எலிப்ஸ், ஆர்க், ஐசோமெட்ரிக் சர்க்கிள் அண்ட் ரொட்டேட். நம்ம இதுதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நான் AutoCAD அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணது எப்போவுமே நீங்கள் AutoCAD ஓப்பன் பண்ணக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட் என்ன கொடுக்கணும், யூனிட் கமாண்ட். எப்போவுமே யூனிட் தான் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் ஓகேங்களா. ஷார்ட்கட் கீ UN என்டர். ஸோ நான் எனக்கு வந்து சிங்கிள் டிஜிட் தான் எனக்கு வேணும். ஸோ சிங்கிள் டிஜிட் எடுத்துக்கிறேன். எனக்கு யூனிட் வந்து எனக்கு மில்லிமீட்டர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்கிறேன். எலிப்ஸ் ஷார்ட்கட் கீ நீங்கள் EL கொடுத்து என்டர் கொடுக்கலாம். எலிப்ஸ் வந்துருச்சுங்களா. அப்படி இல்லைன்னா எனக்கு ட்ராயிங் டேப்பில் எனக்கு இந்த எலிப்ஸ் இந்த இருக்குங்களா. ஸோ இதுதான் எலிப்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம சென்டர், நான் சென்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் பாயிண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எக்ஸி டைரக்ஷன், உங்களுக்கு இந்த டைரக்ஷன் எவ்வளோ வேணும், மேஜர் ஆக்சிஸ் எனக்கு இந்த ஆக்சிஸ் வந்து ஒரு 20 வேணும். சேம் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ வேணும், இந்த ஆக்சிஸ் எனக்கு ஒரு 60 வேணும் ஓகேங்களா. 60 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எலிப்ஸ் கிரியேட் ஆகிடுச்சிங்களா. டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்துருவோம். நான் கொடுத்த 20 டிஸ்டன்ஸ் இருக்குங்களா. சேம் இந்த இடத்துல நான் திரும்ப லீனியர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கொடுத்த 60 இருக்குங்களா. ஸோ நீங்கள் சர்க்கிளுக்கு வந்து ஒரு டயாமீட்டரும் கொடுப்பீங்க ஓகேங்களா. பட் எலிப்ஸுக்கு நீங்கள் 2 கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ வேணும், ஒய் ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ வேணும். ஸோ 2 டிஸ்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ சேம் அதே எலிப்ஸ் எடுத்துக்கிறேன். என்னோடய சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சேம் 30. அதே இது செகண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சேம் 30 ஓகேங்களா. ஸோ இப்போ இது சர்க்கிளாக வந்துருச்சுங்களா. ஸோ எனக்கு சர்க்கிளை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒரு ரேடியஸ் ஒரு டயா தான் கொடுக்க முடியும். பட் இங்கே அப்படி இல்லை. எனக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ வேணும், ஒய் ஆக்சிஸ் எனக்கு எவ்வளோ, அதாவது மேஜர் லைன் உங்களுக்கு எவ்வளோ வேணும், மைனர் லைன் உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஓகேங்களா. ஸோ சென்டர் பார்த்துட்டு ரெண்டாவது ஆக்சிஸ் அண்ட் எண்டு ஓகேங்களா. ஸோ இது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேங்களா. சேம் இப்போ என்னோட எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் அண்ட் எண்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஆக்சிஸோட எண்ட் பாயிண்ட் எங்கன்னு சொல்லி கேட்குது. இதுதான் என்னோட எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட இன்னொரு அனதர் எண்ட் பாயிண்ட் எங்கே சொல்லிக்கிறேன். இதே அனதர் எண்ட் பாயிண்ட். இப்போ எனக்கு ரேடியஸ் கிரியேட் ஆயிடுச்சுங்களா. இப்போ உங்களுக்கு இது வந்து ரொட்டேட் எப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு மைனர் லைன் எவ்வளோ வேணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு மைனர் லைனுக்கு எவ்வளோ 30 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ் ஓகேங்களா. சேம் நம்ம இன்னொரு தடவை கிரியேட் பண்ணுவோம். ஆக்சிஸ் அண்ட் எலிப் என்னோட ஃபஸ்ட் பாயிண்ட், என்னோட ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் கேட்குது. நெக்ஸ்ட் என்னோட செகண்ட் எண்ட் பாயிண்ட், இதுதான் என்னோட செகண்ட் எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு மேஜர் லைன். இன்னொன்று வந்து இது வந்து எனக்கு மைனர் லைன் 36 இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து எனக்கு மைனர் லைன் ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 40 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு எலிப்ஸ் கிரியேட் ஆகிடுச்சிங்களா. இதுதான் ஆக்சிஸ் எலிப்ஸ் ஓகேங்களா. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் ஆர்க்னா ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட் நம்ம ஒரு எலிப்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆர்க்கின் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறேன். ஆக்சிஸ் எண்ட் வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை சென்டர் வச்சு பண்ண போகிறீங்களா கேட்குது. நான் வந்து சென்டர் வச்சு தான் பண்ண போகிறேன். சென்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதும் உங்களோட சென்டர் பாயிண்ட் எங்கன்னு கேட்குறேன். இதுதான் என்னோட சென்டர் பாயிண்ட் ஓகேங்களா. இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோனா 40. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒய் ஆக்சிஸ் எவ்வளோன்னு சொல்லிக்கிட்டேன். அதே எனக்கு 60 எடுத்துக்கிறேன். என்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்க் எங்கே வந்து கிரியேட் ஆகுன்னு கேட்குது. இது வந்து எனக்கு 0, 90, 180 அண்ட் 270 ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆர்க் வந்து 90லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 90 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 90லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஆர்க்கு. இப்போ நான் ஆர்த்தை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு 90 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஆர்க்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட 90. இது வந்து என்னோட 0 சொன்னேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் 90 சொன்னேன். அந்த 90லேருந்து எனக்கு ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுங்களா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நான் ஒரு 4 ஆக்சிஸ் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோனா ஆர்த்தை ஆன் பண்ணிக்கிறேன். 100. சேம் அதே லைன் எடுத்துக்கிறேன். இங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு 50. சேம் இந்த இடத்துல ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு 0, 90, 180, 270 ஓகேங்களா. இப்போ என்னோட எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன்.
எனக்கு வந்து எலிப்ஸ் ஆர்க் ஓகேங்களா. இது எப்படி பண்ண போகிறேன்னா நான் ஆக்சிஸில் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட், என்னோட செகண்ட் ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அப்போ என்னோட தேர்ட் பாயிண்ட் கேட்குது, இதுதான் என்னோட தேர்ட் பாயிண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்க் எங்கேருந்து கிரியேட் ஆகுது, இது வந்து எனக்கு சாரி எனக்கு இப்போது எங்கே 0 இருக்குது, சேம் இப்போ இதான் எனக்கு 0 ஓகேங்களா. 0, 90, 180 அண்ட் 270. போன டைம் இங்கே 0 இருந்துச்சு, இப்போ இங்கே 0 இருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஓகேங்களா. என்னோட ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட், என்னோட செகண்ட் எண்ட் பாயிண்ட் ஓகேங்களா. எனக்கு 0க்கு ஆப்போசிட் எப்போயுமே 180 இருக்கும் இருக்குங்களா. அதே மாதிரி 90க்கு ஆப்போசிட் எப்போயுமே 270 இருக்கும். ஸோ 270 இருக்குங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஆர்க் எந்த டேரக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி கேட்குது ஓகேங்களா. ஸோ எனக்கு ஆர்க் வந்து எனக்கு 180லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 180 கொடுத்துக்கிறேன், 180 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஆர்க் 180லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா. ஸோ 180, 270 அண்ட் 360 ஓகேங்களா. சேம் அப்படியே எனக்கு சர்க்கிளாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ எனக்கு 180ல் வந்து எனக்கு 270 வரையும் இருக்கணும். ஸோ 270 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த 180லேருந்து 270 ஆர்க் கிரியேட் ஆகிடுச்சிங்களா ஓகேங்களா. இதுதான் எலிப்ஸாக இருக்குது. எதுவும் டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம ரொட்டேட் பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ என்னோட ஆக்சிஸ் சென்டர் ரொட்டேட் எடுத்துக்கிறேன். சேம் என்னோட ஃபஸ்ட் ஆக்சிஸ், என்னோட செகண்ட் ஆக்சிஸ் ஓகேங்களா, எண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரொட்டேட் எவ்வளோ இருக்குது, ரொட்டேட்டை கிளிக் பண்ணிக்க. உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் வேணும்னு சொல்லி கேட்குது. எனக்கு வந்து ஒரு 45 டிகிரி ரொட்டேட் வேணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு 45 டிகிரியில் ரொட்டேட்டில் கிரியேட் ஆகிடுச்சிங்களா. ஒரு நிமிஷம் இதை நம்ம டெலீட் பண்ணிக்கிறோம். டெலீட். சேம் அதே ஆக்சிஸ். இப்போ வந்து நான் சேம் இப்போ சென்டர் வச்சு பண்ண போகிறேன் ஓகேங்களா. சென்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோடய சென்டர் பாயிண்ட் இதுதான். ஸோ என்னோடய ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட் இது தான். ப்ளஸ் உங்களுக்கு ரொட்டேட்டிங், எனக்கு ரொட்டேட்டிங் உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணும் சொல்லி. எனக்கு ரொட்டேட்டிங் ஆங்கிள் எனக்கு எவ்வளோனா எனக்கு ஒரு 100 டிகிரி எடுத்துக்கிறீங்களா. ஸோ அந்த 100 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இதான் ரொட்டேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் சர்க்கிள். ஐசோமெட்ரிக் சர்க்கிள் நம்ம எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஐசோமெட்ரிக் ஐக்கான் ஆன் பண்ணி ஐசோமெட்ரிக் வியூவை கிளிக் ஆன் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. சேம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட ஆக்சிஸ் அண்ட் எண்டை கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆர்க்கு பார்த்தோம், சென்டர் பார்த்து இப்போ ஐசோமெட்ரிக் சர்க்கிள் எனக்கு நியூ ஆட் ஆகிருக்கலாம். சேம் இந்த ஐசோமெட்ரிக் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு ரேடியஸ் வேணுமா, ரேடியஸ் டயா வேணுமா டயா, இதை நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும். இப்போ உங்கள் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணதும் டிஃபால்ட்டாக ரேடியஸில் இருக்குது. உங்கள் டயாமீட்டர் வேணும், நீங்கள் டி கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்கள் டயாமீட்டர் எவ்வளோ சொல்லி கேட்குதுங்க. எனக்கு டயாமீட்டர் வந்து 28. ஸோ இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகுது. ஏன்னா எனக்கு வியூ வந்து லெஃப்ட் சைடு வியூவில் இருக்குது. இதே நான் டாப் வியூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் சேம் ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ எனக்கு டாப் வியூவில் கிரியேட் ஆகும். சேம் ஐசோமெட்ரிக் சர்க்கிள் ஜஸ்ட் என்னோட சென்டர் பாயிண்ட். இந்த டைம் ரேடியஸ் கொடுக்குறேன். ரேடியஸ் நிற்கலாம் சேம் 10 ஓகேங்களா. ஸோ நான் 10 ரேடியஸில் கிரியேட் ஆகிடுச்சிங்களா. இது வந்து டாப் வியூ. நீங்கள் லெஃப்ட் வியூ வச்சு ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் வியூவில் சர்க்கிள் கிரியேட் ஆகும். டாப் வியூ வச்சு பண்ணும்போது டாப் வியூவில் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. மூணாவது எனக்கு ஐசோமெட்ரிக் ரைட் சைடு வியூ. இப்போ ரைட் சைடு வியூ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஐசோமெட்ரிக் சர்க்கிள் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு எவ்வளோ இப்போ வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சேம் நான் எலிப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐசோமெட்ரிக் சர்க்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரேடியஸாக டயாமீட்டரான்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரேடியஸ் தான். ரேடியஸ் நிற்கிறேன் 20 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு டாப் சைடு கிரியேட் ஆகிருக்கு. இது வந்து எனக்கு ரைட் சைடு கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம ஐசோமெட்ரிக் ட்ரா பண்ணும்போது ஐசோமெட்ரிக் வியூ ஆன் பண்ணிட்டு தான் எப்போவுமே ட்ரா பண்ணுவோம் ஓகேங்களா. நான் லெஃப்ட் ட்ரா பண்ணுவோம், லெஃப்ட் வியூ ஆன் பண்ணிக்கிறேன். டாப்பில் ட்ரா பண்ணுவோம், டாப் வியூ ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு ரைட் சைடு ட்ரா பண்ணுவோம், ரைட் சைடு வியூ ஆன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் எலிப்ஸ். எதுவும் டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டேன், டோனட்டும் பாயிண்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.